வணக்கம். கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், பிளாக்செயின் இந்த வார்த்தைகளை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது ஏதோ பெரிய டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இப்போ நாம இந்த கிரிப்டோ உலகத்தோட கதவு ரொம்ப சிம்பிளா நம்ம தமிழ்ல திறந்து பார்க்க போறோம். வாங்க. முதல்ல கிரிப்டோனா என்னன்னு அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறமா அதுக்கு உயிர் கொடுக்கிற பிளாக்செயின் டெக்னாலஜி பத்தி பாப்போம். அது எப்படி வேலை செய்யுது, அதனால நமக்கு என்ன பயன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா இது நம்ம பணத்தோட எதிர்காலத்தையே மாத்த போகுதான்னு ஒரு பெரிய கேள்வியோட முடிப்போம். ரெடியா? சரி, நம்மளோட முதல் ஸ்டாப் கிரிப்டோனா என்ன? இத புரிஞ்சுக்க நம்ம எங்கேயோ போக வேண்டாம். நம்ம கையில இருக்கிற போன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஜிபேல பணம் அனுப்புறீங்க. அந்த பணம் உங்க போன்ல இருந்து நேரா அவங்க போனுக்கு போயிடுதா என்ன? இல்லையே, நடுவுல ஒருத்தர் இருக்காரு. அது யாரு? உங்க பேங்க். அப்போ உங்க டிஜிட்டல் பணத்தோட உண்மையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? இங்கதான் கிரிப்டோவோட அசல் மேஜிக்கே ஆரம்பிக்குது. லெஃப்ட்ல பாருங்க, நம்மளோட பேங்க் சிஸ்டம். இங்க பேங்க் தான் ஹெட். எல்லா கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தான். ஆனா ரைட் சைட்ல இருக்கிறது தான் கிரிப்டோ உலகம். இங்க யாருமே ஹெட் கிடையாது. பவர் எல்லார்கிட்டயும் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதிரி பணத்துக்கான ஜனநாயகம்னு சொல்லலாம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு டிஜிட்டல் பணம். ஆனா இதுக்கு கிரிப்டோகிராஃபின்னு ஒரு சூப்பர் பவர்ஃபுல் செக்யூரிட்டி இருக்கு. அது ஒரு டிஜிட்டல் பூட்டு மாதிரி. அதனால இந்த பணத்தை யாரும் திருடவோ டூப்ளிகேட் பண்ணவோ முடியாது. ரொம்ப முக்கியமா இதுக்கு எந்த பேங்கோ அரசாங்கமோ முதலாளி கிடையாது. ஒரு நிமிஷம், யாருடைய கண்ட்ரோலும் இல்லாம ஒரு கூட்டம் எப்படி ஒரு விஷயத்த சரியா நடத்த முடியும்? கரெக்டான கேள்வி. அதுக்கான பதில் இந்த கிரிப்டோ உலகத்தோட இதயத்துல இருக்கு. அந்த இதயத்தோட பேர் தான் பிளாக்செயின். பிளாக்செயினை ஒரு மேஜிக் நோட்புக் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த நோட்ல நீங்க ஒரு தடவை எழுதிட்டா அதை கிழிக்கவோ அழிக்கவோ திருத்தவோ எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த நோட்புக்கோட ஒரு காப்பி ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ல பரவி இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் அவங்க காப்பியில தப்பு பண்ண நினைச்சா கூட மத்த ஆயிரக்கணக்கான காப்பிகள் அதை ஏத்துக்காது. இதுதான் பிளாக்செயினோட பாதுகாப்பு ரகசியம். சரி, அந்த மேஜிக் நோட்புக்ல ஒரு புது பக்கத்தை எப்படி சேர்க்கறாங்கன்னு பார்க்கலாமா? நீங்க ஒரு பண பரிவர்த்தனை செய்றீங்க. அந்த மெசேஜ் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் போகும். அவங்க எல்லாரும் சேர்ந்து அது சரியா தப்பான்னு செக் பண்ணுவாங்க. எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அந்த பரிவர்த்தனை ஒரு புது பிளாக், அதாவது ஒரு புது பக்கத்துல சேர்க்கப்பட்டு பூட்டப்படும். அந்த புது பக்கம் பழைய பக்கங்களோட ஒரு சங்கிலி மாதிரி சேர்ந்துக்கும். அவ்வளவுதான். இப்போ உங்க பரிவர்த்தனை ஒரு நிரந்தரமான அழிக்க முடியாத ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்ப நாம இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம பழக்கப்பட்ட வங்கி முறை, இன்னொரு பக்கம் இந்த புதுமையான பிளாக்செயின் முறை. வாங்க இந்த ரெண்டு உலகத்தோட கதையும் பாப்போம். நம்ம பேங்க் சிஸ்டம் ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. ஆனா அந்த லைப்ரரிக்கு ஒரே ஒரு லைப்ரரியன் தான். எல்லா புத்தகமும், அதாவது பணமும் அவர்கிட்ட தான் இருக்கும். நீங்க ஒரு புத்தகம் வாங்கணும்னாலும் கொடுக்கணும்னாலும் அவர்கிட்ட தான் போகணும். எல்லா பவரும் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு. ஆனா பிளாக்செயின் ஒரு வித்தியாசமான லைப்ரரி. இங்க தனியா லைப்ரரியன்னு ஒருத்தர் கிடையாது. லைப்ரரியில இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு லைப்ரரியன் தான். ஒரு புத்தகம் கைமாறினா அங்க இருக்கிற எல்லாரும் அதை அவங்கவுங்க நோட்ல குறிச்சுப்பாங்க. அதனால இங்க ஒருத்தர் நினைச்சா தப்பு பண்ணவே முடியாது. இந்த புது சிஸ்டம் நமக்கு 3 சூப்பர் பவர்ஸ கொடுக்குது. 1, இரும்பு கோட்டை மாதிரி ஒரு பாதுகாப்பு. 2, கண்ணாடி மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை. யாரு வேணாலும் எல்லா கணக்கையும் பார்க்கலாம், ஆனா யாரும் எதையும் மறைக்க முடியாது. 3, கல்லுல செதுக்குன மாதிரி ஒரு நிரந்தரம். ஒரு தடவை எழுதிட்டா அது சரித்திரம். சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதனால நம்ம வாழ்க்கையில என்ன மாறப்போகுது? இந்த டெக்னாலஜி வெறும் கம்ப்யூட்டருக்குள்ள இல்லாம நம்ம சமூகத்துல என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்ப பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல். இது ஒரு புரட்சினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க அனுப்புற ஒரு இமெயிலையோ போட்டோவையோ நீங்க உண்மையிலேயே சொந்தம் கொண்டாட முடியுமா? இல்ல. அதை எத்தனை காப்பி வேணாலும் எடுக்கலாம். ஆனா கிரிப்டோ மூலமா இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு டிஜிட்டல் பொருளுக்கு நீங்க தான் உண்மையான ஓனர்னு சொல்ல முடியும். அதை யாருடைய அனுமதியும் இல்லாம இன்னொருத்தருக்கு மாத்தவும் முடியும். இது இன்டர்நெட்டோட ஒரு அடுத்த லெவல். இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பாப்போமா? முதல்ல உங்க டிஜிட்டல் சொத்து உண்மையிலே உங்களுடையது. உங்க பணம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ரெண்டாவதா, வெளிநாட்டுல இருக்கிற உங்க சொந்தக்காரங்களுக்கு பணம் அனுப்ப இனிமே திவச கணக்குல காத்திருக்க வேண்டாம். சில நிமிஷத்துல போய் சேர்ந்துடும். மூணாவதா, நடுவுல இருக்கிற ஆட்கள் கம்மிங்கிறதால சர்வீஸ் சார்ஜும் குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியா, பேங்க் வசதியே இல்லாத கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு புது நிதி உலகத்தையே திறந்து வைக்கும்.
ஓகே, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த முழு படத்தையும் ஒரு தடவை பாத்துரலாம். நீங்க மறக்கவே கூடாத 4 விஷயங்கள். 1. கிரிப்டோ. இது யாருக்கும் அடிமை இல்லாத டிஜிட்டல் பணம். 2. பிளாக் செயின். இதுதான் அதோட அசைக்க முடியாத கோட்டை. 3. இது ஒரு திறந்த கணக்கு புத்தகம். எல்லாரும் பார்க்கலாம், ஆனா யாரும் திருத்த முடியாது. 4. இதோட தாரக மந்திரம் பரவலாக்கம், அதாவது அதிகாரம் மக்களுக்கு. கடைசியா ஒரு பெரிய கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். ஒரு காலத்துல நம்ம பண்டமாற்று முறையில இருந்தோம். அப்புறம் தங்கம் வந்தது. அதுக்கப்புறம் அரசாங்கம் அச்சடிச்ச பேப்பர் பணம். இப்ப நம்ம போன்ல டிஜிட்டல் பணம். பணத்தோட பரிணாம வளர்ச்சி இன்னும் நிக்கல. அப்போ கிரிப்டோங்கிறது பணத்தோட அடுத்த கட்டமா, அதோட அடுத்த பரிணாமமா இருக்குமா? இது வெறும் டெக்னாலஜியா இல்ல நம்மளோட எதிர்காலமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?